பேய் படங்கள், மர்மமான படங்கள் அப்படின்னு ஷூட்ல நடந்தாவே பல விஷயங்கள் அங்க அமானுஷமாவே நடக்கும். போன வீடியோல காஞ்சரிங் மற்றும் அனபெல்லா செட்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல இந்த படங்களில நடிச்சனால அவங்களுக்கு அதுவே ஒரு பேராபத்தா போய் முடிஞ்சிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னும் முக்கியமா அதுல ஒரு நம்ம இந்தியன் படமும் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஜினி, ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. இப்ப நம்ம பார்க்க போறது த க்ரோ மூவி. எந்திரன் 2.0ல எப்படி பறவைகளை தன்னுடைய இயக்கத்துல வச்சு அது ஒரு பெரிய ஆவியா உருவாகி அதன் பிறகு ரஜினியை பழிவாகும், இது போன்ற பல விஷயங்கள் நம்ம படத்துல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி த க்ரோ மூவி அப்படிங்கறத முன்னாடியே ஹாலிவுட்ல எடுத்துட்டாங்க. இது 1982 சமயங்களில எடுத்தது. ஒரு க்ரோ எப்படி ஹாரரான விஷயங்கள் செய்யுது, அதற்கு தலைவர் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ல போற அளவுக்கு பெரிய ஹாரர் சீன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா அந்த படத்தோட செட்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மர்மமா இருந்தது அப்படின்னு எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அங்க கேமராமேன் எல்லாரும் சொன்னாங்க. இந்த படத்தை ஆரம்பத்துல எடுக்கும் போது முதல்ல எதுவும் தெரியலனாலும் அடுத்தடுத்த சீன் கடக்கும் போது ஒன்னொன்னும் தெரிய வந்துகிட்டே இருந்துச்சு. இதுல ஃபைனல் சீன்ல நடிச்ச ஹீரோ பேர் தான் பாத்தீங்கன்னா பிராண்டன் லீ, ப்ரூஸ்லியோட மகன் இவர்கள். ஸோ இவர் ஃபைனல் சீன்ல எப்படி நடிப்பார்னா, இந்த மாதிரி கன் எடுத்து சுடுவாங்க கேங்ஸ்டர்ஸ்லாம். அப்போ இவரு சுட்டு சாகுற மாதிரி ஒரு சீன். இந்த சீனை நீங்க பார்க்கும்போது நல்லா நடிச்சிருக்காரு அப்படி தோணுச்சுன்னா அதான் தப்பு. நிஜமாவே அதுல ஃபேக் புல்லட்ஸ் வச்சுதான் சுட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் சொன்னாலும் இப்ப அவரு உயிரோட இல்லை. பொதுவாகவே படங்கள்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேக்கான விஷயங்கள் தான் எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் கடைசியா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல நிறைய ஃபேக் புல்லட்ஸோட ஒரு ரியல் புல்லட்டும் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட் சீன்ல கூட இந்த மாதிரி எந்த ஒரு ரியல் புல்லட்டும் இல்லை. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸை ரியலா ஷூட் பண்ணும் போது தான் ரியலான புல்லட் அந்த ஆக்டரே இறந்து போயிருக்காங்க. இந்த படப்பிடிப்புக்கு பிறகு அந்த சீன் தான் இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்வைலைட் ஜோன் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஹாரர் மூவி அப்படிங்கறத தாண்டி சயின்ஸ் ஃபேண்டசி அப்படின்னு சேர்ந்து கலந்து சொல்லலாம். இப்ப நீங்க சந்திரமுகி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல கொஞ்சம் ஃபேண்டசியும் இருக்கும், கொஞ்சம் சயின்ஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க, கொஞ்சம் ஹாரரும் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது முழுக்க முழுக்க அது ஒரு ஹாரர் படம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால நம்பவே முடியாது. ஏன்னா அதுல ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து பல விஷயங்கள் அந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது போலதான் இன்னொரு படம் த ட்வைலைட் ஜோன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நடிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த படத்தோட எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல ஹீரோவும் ஹீரோவோட 2 குழந்தைகளும் ஓடுறாங்க ஹெலிகாப்டர் பார்த்து. இந்த சீனை டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது ஆரம்பத்துல எதுவும் பெருசா தெரியல. பட் நிஜமாவே இந்த கிளைமேக்ஸ் சீனை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட இருந்த 2 குழந்தைகள் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. கடைசியா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இந்திய படம் எதனால இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் இறந்து போனாங்க, டெக்னீஷியன்ஸ் இறந்து போனாங்க? அந்த படத்தோட செகண்ட் பார்ட் கூட வரப்போகுது. அதுதான் காந்தாரா. காந்தாராவோட முதல் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சுருளி கடவுளை பத்தி முழுக்க பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல பஞ்சுருளியோட ஹிஸ்டரி என்ன, அதன் பிறகு பார்ட் 1க்கு அப்புறம் நடக்கிற கதை என்ன அப்படிங்கறத அந்த பார்ட் 2 பேச போகுது. ஆனா இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆன பிறகு இன்னும் எத்தனை உயிர்கள் போக போதோ அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் கமெண்டேட்டர்ஸ் பயப்படுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, காந்தாரா வெறும் 16 கோடியில படம் எடுத்து கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல வசூல சம்பாதிச்சாங்க. காந்தாரா 2க்கு அளவுக்கு கடந்த படங்களை போட்டு படம் எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காட்டுலயும் போயிருக்காங்க, இல்லீகலா ஷூட்டும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. இதுல போகும்போதே கப்பல் ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி பஞ்சர் ஆகுறது, திடீர்னு டெக்னீஷியன் உயிர் இழக்கிறது, அங்க இருக்கிற முக்கியமான காமெடி ஆக்டர் காந்தாரா 1ல இருந்தவங்க உயிர் இழந்தது. ஸோ அகைன் அண்ட் அகைன் திருப்பி யாருக்காவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருந்தது. இதுல ரிஷப் ஷெட்டிக்கும் ஏதாவது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி செட்ல சொல்லியிருந்தாங்க. பட் காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கேமரா தொலைஞ்சு போறது, கேமராக்கு அடி வாங்குறது, பல டெக்னீஷியன் விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா பொருட்கள், அது எல்லாமே தொலைஞ்சு போறது, எங்கேயாவது உடஞ்சு போறது, இது போன்ற பல விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்தே நடந்துட்டு இருந்தாலும் இப்ப காந்தாரா 2வை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் வெளியான பிறகு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மர்மங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
நான் சொன்ன இந்த 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாரர் வச்சோ இல்ல தெய்வீகமான விஷயங்களை வச்சோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் கடைசியா சொன்ன காந்தாரா ஒரு ஹாரர் படமே கிடையாது, அது தெய்வீகமாக இருக்கிற ஒரு படம் தான். ஆனா இந்த படத்துக்காக பல காடுகளில் போய் வேணுட்டே தீ வச்சதா செய்திகள் வந்தனால பஞ்சுருளி தெய்வம் ரொம்ப கோவமானனால இந்த மாதிரி ஆக்டர்ஸையும் டெக்னீஷியன்ஸையும் வந்து கொலை பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, மர்மமான சவாலான படங்களை எடுக்கும் போது அதுல உயிரிழப்புகள் நிஜமாவே ஏற்படுது அப்படிங்கிறத யாரால மறுக்க முடியும்?